இந்த நாள் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் அதிலே 11வது வசனத்தை நாம் வாசிக்க. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின்வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். ஆமென். சத்தமா ஆமென். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பெந்தேகோஸ்தே பண்டிகையை எல்லா சபைகளும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நம்முடைய சபையிலையும் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையை ரொம்ப அற்புதமாய் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, யூதர்களுக்கு கர்த்தர் 7 பண்டிகைகளை கொண்டாடும்படி சொல்றார். முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை முதற் பலன் பண்டிகை, 4வது பண்டிகை பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை, 5வது பண்டிகை எக்கால பண்டிகை, 6வது பண்டிகை என்ன பண்டிகைனா பாவ நிவர்த்தி நாள் என்கிற ஒரு பண்டிகை, 7வது பண்டிகை கூடார பண்டிகை. அருமையானவர்களே, இந்த பண்டிகை எல்லாம் யூதர்கள் எப்படி கொண்டாடினாங்கன்னா பண்டிகைகளாக கொண்டாடினார்கள். ஆனா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன பண்றோம்னா ஒரு அர்த்தமுள்ளதா நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர்கள் அதை பண்டிகைகளாக கொண்டாடினார்கள், நாமோ இயேசுவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த நாட்கள்ல. ஆமென். அல்லேலூயா. பஸ்கா நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. ஆமென். 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எதை காட்டுதுன்னா இயேசு நமக்காக பாவமற்றவரா அவர் அடிக்கப்பட்டார் என்பதை காட்டுகிறது. 3வது பண்டிகை என்ன பண்டிகை? முதற் பலன் பண்டிகை. அவர் நமக்காக அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட இயேசு எழுந்தார் என்பதை காட்டுகிறதாக நீங்களும் நானும் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமென். பெந்தேகோஸ்தே என்னும் பண்டிகை என்ன பண்டிகைனா முதல்ல பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு நிறைய பெயர்களை வேதம் சொல்லுகிறது. வாரங்களின் பண்டிகை அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பண்டிகைன்னா அறுப்பின் பண்டிகை அப்படின்லாம் வேதம் இதுக்கு பெயர்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா நமக்கு இது என்ன பண்டிகை? அவங்களுக்கெல்லாம் யூதர்களுக்கெல்லாம் அது வெறும் பண்டிகை. ஆனா நமக்கு அது இயேசு. அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் வெறும் பண்டிகைகளாக அதை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். நீங்களும் நானும் தான் இயேசுவை கொண்டாடுறோம் அந்த பண்டிகைகளை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாமளும் என்ன பண்றோம்னா இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடும்படி வந்திருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே நாளில தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நம்முடைய சபையை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஆமென். அவருடைய மகா பெரிய வல்லமை, அவருடைய அந்த பிரசன்னம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா சபை முழுக்க ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதை உணர்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆமென். நீங்க பாருங்க, இந்த ஆராதனை முடியறதுக்குள்ளேயோ அந்த பிரசன்னத்தை நீங்க அளவில்லாம உணரதான் போறீங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்குன்னா யோவான் ஸ்நானகன் என்ன சொல்றனா, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார்னா அவர் ஊழியத்தின் ஆரம்பிக்கிறார். அவர் ஊழியத்தை ஆரம்பிச்ச உடனே அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார்னு எல்லா ஜனங்களும் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு அவரிடத்துல ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளும்படி எல்லாரும் புறப்பட்டு வராங்க. புறப்பட்டு வரும்பொழுது அவர் சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது செய்தி தான் இந்த வசனம். என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா எனக்கு பின்னாடி ஒருவர் வரப்போகிறார், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு பரிசுத்த ஆவியினாலையும் அக்கினியினாலையும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்றார். ஆமென். ஆமென். அருமையானவர்களே, என்ன கவனிங்க, வேதாகமத்தை 3 யுகங்களாக நம்ம பிரிக்கலாம். எத்தனை யுகங்க? வேதாகமத்தை 3 யுகங்களாக நம்ம பிரிக்கலாம். ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது தேவனுடைய யுகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த ஆதியாகமத்திலிருந்து, அதாவது ஆதாம் ஏவாள்ல இருந்து மல்கியா வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா தேவன் செயல்பட்டிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனால அந்த யுகத்துக்கு என்ன பேர்னா தேவனுடைய யுகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க அதே புதிய ஏற்பாட்டுக்கு வந்து மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய யுகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா
அதுல தேவன் செயல்படுறாரு, பரிசுத்த ஆவியானவர் செயல்படுறாரு. ஆனா அதிகமா யார் செயல்படுறதுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல செயல்படுறதுனால நம்ம என்ன சொல்றோம்னா மத்தேயிலிருந்து யோவான் வரைக்கும் அது இயேசு கிறிஸ்துவினுடைய யுகம் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கு பேர் வைக்கிறோம். ஆமென். நீங்க அப்போஸ்தல நடவடிக்கையில இருந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் நம்ம என்ன யுகம்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரின் யுகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பிரதர் அப்படி சொல்றீங்க? இந்த யுகங்கள்ல தேவன் செயல்படலையா, இயேசு செயல்படலையா அப்படின்னா செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனா அதிகமா யார் செயல்படுறது இந்த அப்போஸ்தல நடவடிக்கையில இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் அதிகமா செயல்படுறத பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, இது பரிசுத்த ஆவியானவருடைய யுகம். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானுடைய யுகத்துல, இந்த பரிசுத்த ஆவியானுடைய காலங்களில, இந்த பரிசுத்த ஆவியானுடைய நேரத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, சபை உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தது. ஆனா இந்த சபைக்கு ஒரு தலை இருக்கு. அந்த தலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தலை என்ன பண்ண போகுது தெரியுங்களா? இன்றைக்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலையும் ஜலத்தினாலையும் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறதுன்னு வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே நாளின் சிறப்பு என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் ஆவியினால ஞானஸ்தானம் பண்ணப்பட போகிறோம். அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க ஜலத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களை ஆவியினாலையும் அக்கினியினாலையும் இயேசு ஞானஸ்தானம் பண்ண போகிறார். அல்லேலூயா. எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? தயாரா இருக்கிறீங்களா? இங்க பாருங்க, நம்முடைய சபையில நான் நினைச்சேன் இன்னைக்கு பண்டிகை, நிறைய பேர் வந்துருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க, லீவாச்சு போட்டு வந்துருவாங்கன்னு சொல்லி நான் இப்படியெல்லாம் கூட யோசிச்சேன். இன்னைக்கு ஒரு சிறப்பு அழைப்பாரில் கூட அழைக்கலாம், வேற ஒரு நல்ல ஊழியரை கூப்பிடலாம் அப்படின்லாம் கூட நான் யோசிச்சேன் பாருங்க. யோசிச்சுட்டு ஆனால் ஆண்டவர் வார்த்தை கொடுத்ததுனால நான் இந்த வார்த்தையில் உறுதியாக இருந்துட்டேன். யோசிச்சிட்டே இருந்தேன் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம சபையில் நிறைய பேர் இன்னைக்கு காணோம். ஆனால் ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னார்னா, வந்தவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு. ஆமென். நீங்கள்லாம் வெறுமனே சும்மாலாம் வரல, இல்லை பிரதர் சும்மா வந்த பிரதர் அப்படின்லாம் நீங்கள் வரல. உங்களை நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அததான் யோவான் சொல்றார், நான் வெறும் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுத்தேன், ஆனா எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை நான் சுமக்கிறதற்கும் நான் பாத்திரம் அல்ல. அவர் என்ன பண்ண போறார்னா, உங்களை ஆவியினாலையும் ஜலத்தினால், அதை மன்னிக்கணும், பரிசுத்த ஆவியினாலையும் அக்கினியினாலையும் உங்களை என்ன பண்ண போறார்னா ஞானஸ்தானம் பண்ண போகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். இந்த நாளுடைய சிறப்பு என்னன்னா, நீங்க ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்பட போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷன் இயேசு கிட்ட வராம பாருங்க. அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார் யோவான் 3:5, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு மனுஷன், ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஞானஸ்தானம் ஜலத்தினால முழுகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு எதுவும் முக்கியம் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுறதும் முக்கியம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. பரலோகம் போனா என்னங்க பண்ணோம்? நீங்க முழுகி ஞானஸ்தானம் எடுக்கணுங்க. அதே போல பரிசுத்த ஆவியினாலே நீங்க ஞானஸ்தானம் பண்ணப்படணும்னு இயேசுவே இங்க சொல்றாரு. ஆமென். அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலோ, சத்தமா சொல்லுங்க, ஜலத்தினாலோ ஆவியினால பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை அவன் என்ன பண்ண முடியாதுங்க, முடியாதுன்னு சொல்லி கர்த்தர் இங்க சொல்லுகிறது நீங்க பார்க்க முடியும். ஆமென். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 எடுத்துங்க, மன்னிக்கணும் 1:4 எடுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:4, அதுல ஆவியானவர் இப்படி எழுதுறாரு பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். 5வது வசனமும் வாசிங்க சிஸ்டர். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென்.
என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து மரிச்சார், மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்து சீஷர்களுக்கெல்லாம் தன்னை வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தி இப்போ அவர் எடுத்துக்கொள்றதுக்கான நேரம் வந்துடுச்சு. இப்போ சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, நீங்க யோவான் ஜலத்தினால ஞானஸ்தானம் உங்களுக்கு கொடுத்தான் இல்லையா, இன்னும் சில நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ணப்பட போறீங்கன்னா பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானத்தை பெற போறீங்க. அதனால எருசலேமை விட்டு நீங்க எங்கேயும் போகாதீங்க, நீங்க சிதறி போகாதீங்க. நீங்க என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தமாகிய அந்த ஆவியானவருக்காக காத்திருங்க. காத்திருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, நீங்க ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, மேல் வீட்டு அறையில எருசலேமில் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரத்தை எடுத்து முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்கன்னா நம்ம அதை பார்க்க முடியும். பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்தில் சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். கவனிங்க, சீஷரின் கிட்ட ஏசப்பா சொல்றாரு, நீங்க எங்கேயும் சிதறி போகாதீங்க. நான் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி, அதாவது பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்தானம் பண்ணும்படிக்கு நீங்க காத்திருங்கன்னு சொல்லி கர்த்தர் கட்டளையிடுறார். அதே போல மேல் வீட்டறையில 120 பேர் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கும் பொழுது பெந்தேகொஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, அல்லேலூயா, இந்த நாள் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலமாய் பூமியின் மேல இறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, 2 ஸ்பெஷல் கிஃப்டோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். ஆமென். அதாவது நல்லா கவனிங்க, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் ஆவியானுடைய செயல்பாடு பூமியில் இருந்தது. அவர் அதாவது நீங்க ஆதியாகம புஸ்தகத்தை வாசிச்சீங்கன்னா அதுல தெரியும், ஜலத்தின் மேல ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, அசைவாடிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கிதியோன் மேல ஆவியானவர் வருவாரு, அவன் யுத்தம் பண்ணுவான், அப்புறம் போயிடுவார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் இந்த பெந்தேகொஸ்தே இந்த நாளுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, என்ன காரியத்தை தம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்யணுமோ செய்வாரு, போவார், வருவாரு, போவாரு, ஒரு கெஸ்ட் போல அவர் இருந்தார். ஆனா பெந்தேகொஸ்தே என்னும் நாள் அன்னைக்கு தான் நிரந்தரமாக இந்த பூமிக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆமென், ஆமென். இன்றைய வரைக்கும் அவர் இந்த பூமியை விட்டு எடுபடல, அவர் இங்கேயே இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கூட்டு போவாம அவர் போக மாட்டாருங்க. ஆமேன் சொல்லுங்க. அவர் அவ்வளோ நல்ல தேவன். ஆமேன். சரி, என்ன கவனிங்க, இப்போ அதாவது கர்த்தர் நல்லவர். இந்த பெந்தேகொஸ்தே நாளுக்கு வந்தார் பாருங்க. அப்படி வரும்பொழுது 2 ஸ்பெஷல் கிஃப்டோடு கூட அவர் புறப்பட்டு வந்தார். போன வருஷம் முதல் கிஃப்டை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். போன வருஷம் முதல் கிஃப்டை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அது என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அப்படின்னு சொல்லி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அதாவது ஆவியானவர் வரும் பொழுது ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோடு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். முதல் கிஃப்ட் என்னன்னா டங்ஸ். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அந்நிய பாஷை. ஆமே, அந்நிய பாஷை தான் முதல் கிஃப்ட். 2வது கிஃப்ட் என்ன தெரியுமா? 2வது கிஃப்ட் என்ன தெரியுமா? கவனிங்க, கிட்டத்தட்ட 4000 வருஷமா இந்த பூமிக்கு கொடுக்க வேண்டும் என்று பரலோகம் காத்திருந்த முதல் கிஃப்ட் அந்நிய பாஷை. அதாவது அப்போஸ்தலர்களுக்கு தான் முதல்ல அந்த அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி இருந்த யாரும் அந்நிய பாஷை அவங்க என்ன பண்ணலைங்க, பேசினதா நமக்கு வேதம் குறிப்பிடல. அதனால 4000 வருஷமா காத்திருந்து கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னா அந்நிய பாஷை. அது போன வருஷமே உங்களோட பகிர்ந்து கொண்டேன், இப்போ அது பேச முடியாது. இன்னைக்கு 2வது கிஃப்ட் உங்களோடு கூட பேச வந்திருக்கிறது. அது என்னன்னா, அதுதான் ஞானஸ்தானம். ஆமே, சத்தமா சொல்லுங்க. 4000 வருஷமா தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் கொடுக்கும்படி காத்திருந்த 2வது கிஃப்ட் என்னன்னா, அதுதான் ஞானஸ்தானம். ஆமேன். ஆவியானவருடைய ஞானஸ்தானம். ஆமேன், சத்தமா ஆமேன். இந்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்படிதான்
இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நான் கொஞ்சம் வேகமா போயிடுறேன், கவனிங்க. சங்கீதம் 51:11 சொல்லுகிறது, உமது சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுத்துக்கொள்ளாமல் இருமுன்னு சொல்லி சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். பாருங்க, இங்க பாருங்க, இந்த ஹோலி ஸ்பிரிட் எவ்வளவு முக்கியம்னு தாவீது புரிந்திருந்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம அவன் வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதுன்றதை அவன் புரிந்திருந்தான். அப்படி அதனாலதான் அவன் இப்படி ஜெபிக்கிறான். உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் என்னிலிருந்து என்ன பண்ணாதீங்க, எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, இந்த ஆவியானவரால ஞானஸ்தானம் என்பது என்ன? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். பிரதர், ஞானஸ்தானம் பொதுவாக சர்ச்சில் கொடுக்குறாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசு மெய் தெய்வமாக ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் ஞானஸ்தானத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்தோம், அதனால எங்களை கொண்டு போய் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணியில் முழுக்கி எங்களை எடுத்தீங்க, அந்த ஞானஸ்தானம் எங்களுக்கு தெரியும். இது என்ன பிரதர் புதுசா ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுறது அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கவனிங்க, வேதவசனம் சொல்லுகிறது, அந்த ஞானஸ்தானத்துக்கும் இந்த ஞானஸ்தானத்துக்கும் பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஒற்றுமை என்னன்னா, கவனிங்க, உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென், ஆமென். ஞானஸ்தானத்துக்கு நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கான். ஆமென். இங்க பாருங்க, பரலோகத்துல ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வரப்போகிறது. ஆமென். சபைதான் மணவாட்டி. அல்லேலூயா. அவர்தான் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த சபைக்கும் ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நாள் திருமணம் நடக்க போகிறது. அதற்கான நிச்சயதார்த்த உடன்படிக்கை தான் இந்த பூமியில நம்ம எடுக்கிற ஞானஸ்தானம். அல்லேலூயா. இங்க பாருங்க, நீங்க தொட்டியில போய் நிற்கும் பொழுது ஊழியக்காரர் கேட்பார், உங்க பாவத்தெல்லாம் நீங்க அறிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பார். அறிக்கிட்டும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. இயேசுவை தவிர வேற தெய்வத்தை நீங்க ஏற்று இதுக்கப்புறம் நீங்க தேடி போவீங்களா அப்படின்னு கேட்பாருங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? தேடி போக மாட்டேன், மரணம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், இயேசு உண்மையான தெய்வமா நான் என்ன பண்ணுவேன், கும்பிடுவேன் அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, ஒப்பு கொடுக்குறீங்க. என்ன கவனிங்க, நிச்சயதார்த்தத்துல இதுதான் சொல்லப்படுகிறது. இங்க பாருங்க, உட்கார வச்சுட்டு ஊர் பெரியவங்களா கேட்பாங்க, ஏமா அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, அந்த அம்மா சொல்லும், சம்மதங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? என்ன நீங்க சொல்லாத மாதிரியே பாக்குறீங்க? நீங்களும் சொன்னீங்க தானே? ஆமா, பாருங்க நல்லா தலையாட்டுறீங்க. அந்த பையனை பார்த்து கேட்பாங்க, ஏப்பா இந்த பெண்ணை திருமணம் செய்ய உனக்கு ஓகேவா, சம்மதமா? அவர் சொல்லுவாரு, ஐயா சம்மதங்க. ஊராருக்கெல்லாம் கேட்பாங்க, சம்மதம். எல்லாருக்கும் சம்மதத்தை தெரிவிச்ச உடனே அந்த நிச்சயதார்த்தத்தை என்ன பண்ணுவாங்கன்னா செய்து முடிப்பாங்க. பாருங்க, அதே போலதான் ஊழியக்காரர் தான் பெரியவங்க. ஆமே, மணவாளன் தான் இயேசு. தொட்டிக்கிட்ட வந்து நின்று இருப்பாரு, நீங்க தான் மணவாட்டி. இவங்களை பார்த்துனே இருப்பாரு, எனக்கு ஓகே, இந்த பொண்ணை திருமணம் செய்ய எனக்கு ஓகே, இந்த பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லி நம்மளையே பார்த்துட்டு இருப்பார். நம்மளும் என்ன சொல்லுவோம் தெரியுமா உற்சாகமா, இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மதத்தை தெரிவிச்ச உடனே அப்ப என்ன பண்ணுவார்னா, பாஸ்ட் தண்ணியில போட்டு ஒரே அமுக்குவார். பாருங்க, ஏன் இதை அமுக்குறாருன்னா, பழையவைகளெல்லாம் ஒழிஞ்சு போயின, இது வரைக்கும் நம்மளை சொந்தம் கொண்டாடினவங்க எல்லாம் இனி சொந்தம் கிடையாது, இயேசு மட்டும்தான் நமக்கு சொந்தம்ன்றது அது காட்டுது. ஆமே, அது ஒரு உடன்படிக்கைக்கு அடையாளம். நீங்கள் நானும் ஞானஸ்தானம் எடுத்தா என்ன சொல்றீங்க தெரியுமா? அவர்தான் என் மணவாளன், நான் அவருடையவள், அவர் அதை சொல்றீங்க. நீங்க சொல்லும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? என்ன கவனிங்க, நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவார் இல்ல, அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாள் உங்க கரத்தை பிடிப்பார். இது நடக்கும். ஆமே, உங்க கரத்தை பிடிச்சு பரலோகத்தில் அவர் நடந்து போவார். தாவீது எழுந்து பார்ப்பார், என்னடா இது, நம்ம தான் பெரிய ஆள் நினைச்சா, எஸ் கர்த்தர் சொன்னார் என்னை பார்த்து, நான் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு, நம்ம தான் பரலோகத்திலே பெரிய ஆள் நினைச்சா நம்மளோட பெரிய ஆளை ஒருத்தர் இவர் கூட்டின்னு வராருன்னு பார்ப்பாங்க. ஆபிரகாம் எழுந்து நின்று பார்ப்பாரு, அடடா நான் தான் விசுவாசத்தின் தகப்பனாச்சே, நம்ம தான் பெரிய ஆள்னு பார்த்தா இவர் நம்மளோட ஒரு பெரிய ஆளை கைப்பிடிச்சு கூட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆணு பார்ப்பாங்க. அப்ப அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, இவங்க தான் என் மனவாட்டின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. இங்க பாருங்க, சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். பாட்டு பாடுறாங்களா இல்லையா? தாவீதை பார்த்து நம்ம பாட சொல்றோமோ இல்லையோ எனக்கு தெரியல, அவங்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஒரு ஆட்டோகிராஃப் ஆச்சு போடுங்க, உங்க பக்கத்தில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்பாங்க.
சொல்லுங்க ஆமென். உங்களை பார்த்து பரலோகமே வியக்கும். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் தான் அந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள். அல்லேலூயா. தாவீது ஒன்றும் உடன்படிக்கை பண்ணல. மற்றவங்க யாரும் உடன்படிக்கை பண்ண மாதிரி ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. இந்த உடன்படிக்கை எப்போதான் ஆரம்பிக்குதுன்னா, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி உங்களுக்கு எனக்குன்னா அது ஆரம்பிக்குது. நம்ம கர்த்தர் பிடிக்க போறார். அல்லேலூயா. ஆக்சுவலாக அந்த ஞானஸ்தானம் நீங்க எடுத்த ஞானஸ்தானம் அதுக்கு அடையாளமா இருக்கு. பரிசுத்த ஆவியினால நீங்க எடுக்கிற ஞானஸ்தானமும் எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில வசனங்களை சீக்கிரமா சொல்லிட்டு நான் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறேன். 1 பேதுரு 3:21 வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு. இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேதுருல வாசி. அப்போ நீங்கள் நானும் முழுகி ஞானஸ்தானம் நடத்தல, அதுக்கு எதுக்கு அடையாளமா இருக்குதுங்க? சொல்லிடுங்க எல்லாரும் சொல்லுங்க. உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கு. நீங்கள் நானும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணியிருக்கிறேங்க? உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அப்போ முழுகி ஞானஸ்தானம் எடுத்தது உடன்படிக்கைக்கு அடையாளம். இந்த ஆவியானவரால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறதும் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா, உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் வாசிக்க ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். 15 பாருங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? பெற்றிருக்கிறீர்கள் அப்படின்னு. கவனிங்க, இங்க பாருங்க. அந்த ஞானஸ்தானம் மணவாளன் மணவாட்டின்ற உடன்படிக்கையை காட்டுகிறது. இந்த ஆவியானவரால நம்ம பெறுகிற ஞானஸ்தானம் எந்த உடன்படிக்கை காட்டுதுன்னா, அவர் அப்பா நம்ம பிள்ளைன்ற உடன்படிக்கையை காட்டுது. ஆமே. நீங்க எப்போ ஆவியானவரால் நடத்தப்படுறீங்களோ அப்போதான் தேவனுடைய புத்திரர்கள்னு வேதம் சொல்லுகிறது. ஆமே. நீங்க என்னைக்கு ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறீர்களோ அன்றைக்கு தான் நீங்க கர்த்தருடைய புத்திரரா இருக்கிறீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப என்ன நடக்கும்னா, என்ன கவனிங்க, சிம்பிளா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இயேசு கிறிஸ்து பிதாவின் பிள்ளை இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா, இயேசுவை அந்த உடன்படிக்கையின் பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவரை கொண்டு வந்து தம்முடைய பிதாவினுடைய வலது பாரிசத்துல, தன்னுடைய வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாருங்க? அவரு உட்கார வைக்கிறார். ஆமா தானேங்க? உட்கார வைக்கிறார். பிதாக்கு பிள்ளையாரு இயேசு கிறிஸ்து. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, பிதா தம்முடைய வலது பாரிசத்துல உட்கார வைக்கிறார். நமக்கு அப்பா யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் யாருங்க? ஆவியானவரால் யாரெல்லாம் ஞானஸ்தானம் பண்ணப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இயேசுடைய பிள்ளைகளா மாறுறீங்க. அப்படி மாறும் பொழுது என்ன சொல்றீங்கன்னா, அவர் என் அப்பா, நான் அவருடைய பிள்ளைன்ற உடன்படிக்கை நீங்க ஏற்படுத்துறீங்க. அப்ப என்ன நடக்கும்னா, பிதா எப்படி இயேசுவை தமது வலது பாரிசத்துல உட்கார வைத்தாரோ அதே போல இந்த உடன்படிக்கை பண்ற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து அவருடைய வலது பாரிசத்துல உட்கார வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க அருமையானவர்களே. அப்ப இந்த உடன்படிக்கை ஒவ்வொரு கிறிஸ்தவங்களுக்கும் முக்கியம். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கவனிங்க, ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுறதுன்னா என்ன? சிலருக்கு டவுட் இருக்கும். முதல் டவுட்டு, இந்த ஞானஸ்தானம்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டீங்க. அது உடன்படிக்கைக்கான அடையாளம், முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுறதுன்னா என்ன பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதவசனம் சொல்லுகிறது என்னன்னா, நீங்க எடுத்துங்க எசேக்கியேல் 47 எடுத்துங்க. 3வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். 47:3. எசேக்கியேல் 47. கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. ஆமென். என்ன கவனிங்க, போதும் சிஸ்டர், கவனிங்க, டைம் இல்லை. என்ன கவனிங்க, ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற அனுபவம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு என்னன்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாருங்க?
பிழைத்திருக்கிறார் அப்படின்றார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கிறிஸ்துவுக்காக நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இனிமே நான் என் சுய சித்தத்தை செய்ய முடியாது, அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி அவருடைய சித்தத்தை நான் என்ன பண்றேன், செய்கிறேன். இனி நான் அல்ல, அவரே எனக்குள்ள அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, இனி என்னை பார்க்கிறவங்க எல்லாம் என்ன பார்க்கல, என்னை மறைத்து கொண்டிருக்கிற, என்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது போலதான் இந்த ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறதும் இருக்கு. ஆமென். நல்லா சொல்றேன், கவனிங்க. ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் அல்ல, ஆவியானவரே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுற அனுபவம் தான் இந்த ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறது. ஆமென். இங்க பாருங்க, நீங்க ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன நடக்குது? தண்ணியில உங்களை முழுக்கிறாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தண்ணிக்குள்ள போயிடுறீங்க, தண்ணி உங்களை ஆளுகை செய்யுது. அது போல ஆவியானவரால நீங்க ஞானஸ்தானம் பண்ணப்படும் பொழுது நீங்க ஆவியானவருக்குள்ள போயிடுறீங்க. உங்களை பார்க்கும் பொழுது ஆவியானவர் தான் உங்களை நடத்துறது தெரியும். ஆமென். உங்க பேச்சு ஆவியானுடைய சித்தத்தை செய்யும், உங்க கண்ணு ஆவியானுடைய சித்தத்தை செய்யும், உங்க உதடுகள் ஆவியானுடைய சித்தத்தை செய்யும். நீங்க முழுசா எப்படி இருப்பீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பீங்க. அவர் உங்களை நடத்துகிற அந்த அனுபவத்துக்குள்ள போறது தான் ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற அனுபவம். ஆமென். இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் அவரை கொண்டு போறார், ஒரு நதிக்கு கொண்டு போயிட்டு 1000 முழம் அளந்து இப்ப வாப்பான்றார். வந்தா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் 1000 முழம் வந்திருக்கிறேன், ஆனா இப்ப நான் எங்க இருக்கிறேன்னா கணுக்கால் அளவுல இருக்கிறேன்றார். எல்லாம் சொல்லுங்க, நீ கணுக்கால் அளவு இருக்கியா? சரி, இன்னொரு 1000 முழம் அளந்து இப்ப கடந்து வா அப்படின்றாரு. அவர் அடுத்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் முழங்கால் அளவு இருக்கிறேன். சரி, நீ முழங்கால் அளவு இருக்கிறியா? அடுத்த 1000 முழம் அளந்து ஆண்டவர் கொண்டு வராரு. அப்ப சொல்றாரு, இடுப்பு அளவுல இருக்கிறேன் அப்படின்ற. திரும்ப ஒரு 1000 முழம் அளக்கிறாரு. அப்ப சொல்றாரு தீர்க்கதரிசி, ஆண்டவரே, நான் இப்போ என்னோட கட்டுப்பாட்டில் இல்ல, இப்ப தண்ணீரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். இப்ப நான் நீந்தி முழுகத்தக்க அந்த அனுபவத்தில் இருக்கிறேன்றார். ஆமென். ஆவியானவரால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற அனுபவம் என்னன்னா, கணுக்காலின் அனுபவம் இல்லை. நீங்க இங்க வேகமா பேண்ட் அடிச்சா ஷபா ரபா ரபான்றீங்க பாருங்க, அது குறைய நீங்க குறைஞ்சிருது. அது வேகமா அடிக்க நீங்க அது தப்பு இல்லை, ஆக்சுவலா தப்பு இல்லை. அந்த அனுபவம் வெறும் கணுக்கால் அனுபவம். ஆமென். அது வெறும் என்ன அனுபவங்க? மியூசிக் போட்டு பேண்ட் அடிச்சு பாட்டு பாடி வர்றது அது ஒரு சின்ன கணுக்கால அனுபவங்கள். அது வெறும் முழங்கால் அனுபவம். அது வெறும் இடுப்பளவு இருக்கிற அனுபவம். நீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை எதுக்குள்ள கொண்டு போக விரும்புறாருன்னா, நீங்க முழுகி நீந்தத்தக்க அனுபவத்துக்குள்ள கொண்டு போகணும்னு விரும்புறாரு. ஆமென். ஆமென். கணுக்காலில் இருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் விழுந்துருவீங்க. ஏன்னா நீங்க மெரிச்சிட்டே இருக்கிறீங்க, உங்க பாதம் தரையில் இருக்கு. ஆமா தானேங்க? அப்ப எப்ப வேணாலும் உங்க சித்தத்தை நீங்க செய்யலாம், ஓடி வந்துடலாம் வெளியே. ஆமா தானேங்க? இடுப்பு அளவு, கணுக்கால் அளவு, முழங்க, இந்த 3 அளவிலையும் உங்க பாதம் எங்க இருக்கு தெரியுமா? தரையில் இருக்கும். எப்ப வேணாலும் நீங்க வெளியே வரத்துக்கு உங்களால முடியும். ஆனா இந்த ஆவியானவரால் ஞானஸ்தானம் பண்ணப்படுற அனுபவம் இருக்கு பாருங்க, முழுகி நீச்சல் ஆழத்துக்கான அனுபவம். அதுக்குள்ள போகும்பொழுது கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்காது, அது ஆவியானவர் கிட்ட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆவியானவரால் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, நீச்சல் ஆழம் கொண்டு போகிற அனுபவம். அல்லேலூயா. நீங்களும் நானும் அருமையானவர்களே, இதுவரைக்கும் ஒருவேளை கணுக்கால் அனுபவத்தில் இருந்திருக்கலாம், ஒருவேளை இடுப்பளவு அந்த அனுபவத்தில் இருந்திருக்கலாம், முழங்காலின் அனுபவத்தில் இருந்திருக்கலாம். ஆனா இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை கொண்டு வந்தது எதுக்கு தெரியுமா? நீங்க முழுகி நீந்தத்தக்க அனுபவத்துக்குள்ள வரணும்னு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இந்த ஆராதனை முடிவுல கர்த்தர் உங்களை நீந்தத்தக்க அனுபவத்துல கொண்டு போவேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தாதான் நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். விசேஷமா நான் சொல்லுவேன், ஏசாயா 32:15 சொல்கிறது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்க பாருங்க, உங்க வாழ்க்கை செழிக்கணும்னா இந்த ஞானஸ்தான அனுபவம் உங்க வாழ்க்கையில வேணும். அல்லேலூயா. சங்கீதம் 143:10 சொல்லுகிறது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும்,
நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். ஆண்டவருக்கு எப்பங்க பிரியமானதை நம்ம செய்ய முடியும்? அந்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் தான் செய்ய முடியும். ஆமென். அவருக்கு பிரியமானதை செய்ய முடியும். கர்த்தர் நம்மளை பார்க்கும் பொழுது நம்முடைய பாதை செவையா இருக்குதுன்னு எப்போ தெரியும்? ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது தான் தெரியும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ரோமர் 8:26 சொல்லுகிறது, அவர் நமக்கு பலவீனத்துல உதவி செய்கிற ஆவியானவரா. நமக்கு வேண்டுதல் செய்கிறது என்னதென்று தெரியாத பொழுது அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். 1 கொரிந்தியர் 12:8 சொல்லுகிறது, ஆவியின் வரங்களை நீங்களும் நானும் பெறணும்னா, தீர்க்க தரிசன வரமாகட்டும், வியாக்கியான வரங்களாகட்டும், அதுக்கப்புறம் குணப்படுத்துகிற வரங்களாகட்டும், எந்த வரமானாலும் நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ஆவியானுடைய ஞானஸ்தான அனுபவம் நமக்கு வேணும். ஆமென். கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது, ஆவியின் கனிகள். அங்க முழுக்க ஆவியின் கனிகளை பத்தி பேச முடியும். அன்பு, சாந்தம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம், அப்படி நிறைய சொல்லி 9 ஆவிக்குரிய கனிகளை அங்க எழுதப்பட்டு. இந்த ஆவிக்குரிய கனிகள் உங்க வாழ்க்கையில் எப்ப தெரியுமா வரும்? அருமையானவர்களே, அந்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களை நிரப்பும் பொழுதுதான் வரும். ஆமென். எசேக்கியேல கர்த்தர் 1000 முழம் கொண்டு போறார். முதல் கணுக்கால் அளவு, அப்புறம் முழங்கால் அளவு, அப்புறம் அதுக்கப்புறம் 1000 முழம் கொண்டு போறார். அது என்ன அனுபவங்க? நீச்சல் ஆழத்தின் அனுபவம். அவரால் நிற்க முடியல. டோட்டல் கண்ட்ரோல் ஆவியானவர் கையில் வந்துருச்சு பாருங்க. இப்படி வரும்பொழுது அடுத்த வசனத்தை நீங்க வாச்சீங்கன்னா, ஆண்டவர் எசேக்கியேலே நீ என்னத்தை காண்கிறாய் இந்த 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 அடுத்த எல்லையில் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுவாரு, நான் கனி விருட்சங்களை பார்க்கிற ஆண்டவரேன்னு சொல்லுவார். என்னவா? கனி விருட்சங்களை. எப்ப தெரியுமா கனி விருட்சங்கள் உங்க வாழ்க்கையில உண்டாகும்? நீங்க கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஆவியானவர் முழுசா உங்களை ஆளுகை செய்யும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில கனிகள் உண்டாகும். ஆமென். நீங்க நிறைய டேலண்டட் பர்சனா இருக்கலாம். இப்போ நீங்க ஒரு பாட்டு பாடுறீங்க, டேலண்ட்ல பாடுறதுக்கும் ஆவியானவர் உங்க கூட இருந்து பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆமென். டேலண்ட்ல பாடினீங்கன்னா ரசிப்பாங்க எல்லாருமே, வா சூப்பர் அப்படின்னுவாங்க. ஆனா ஆவியானவர் உங்களை நிரப்பி நீங்க பாடினீங்க, உங்க வாய்ஸ் நல்லா இருக்காது. நீங்க சரியான கார்டில் பாட மாட்டீங்க, நீங்க சரியான தாளத்தில் பாட மாட்டீங்க, ஏதோ ஒன்று பாடுவீங்க. ஆனா ஒரு மாதிரியான பிரசன்னம் இருக்கும், ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உள்ளத்துல நிரப்பும். அதுதான் ஆவியில நிரம்பி பாடுறதுக்கும் டேலண்ட்ல பாடுறதுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. நீங்க கனி கொடுக்கணும்னா இந்த ஆவியானவர் தேவன் வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கணும்னா இந்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். ஆமென். நீங்க பைபிள்ல எக்ஸ்பர்ட் ஆகணுமா, இந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில முக்கியம். ஆமென். இந்த வேதம் உங்களுக்கு புரியணும்னா ஆவியானவர் முக்கியங்க. இந்த வேதத்தின்படி நீங்க வாழ ஆரம்பிக்கணும், இந்த வேதத்தின்படி நீங்க செய்யணும், உங்க வாழ்க்கை வளமுள்ளதா மாறணும், வேதத்தின்படி இருக்கணும்னா உங்க வாழ்க்கையில ஆவியானவர் முக்கியம். அல்லேலூயா. உங்க சுயபலத்தால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். கடைசியா சொல்றாரு பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6:8, இந்த ஆவியானவர் இருந்தாதான் நித்திய ஜீவனையே நம்மள என்ன பண்ண முடியுங்க? சுதந்திரிக்க முடியும். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் எனக்காக நியமித்த ஓட்டத்தை நான் என்ன பண்ணேன்? வெற்றியாய் ஓடி முடித்தேன், என் ஓட்டத்தை ஜெயமாய் முடித்தேன். இது முதற்கொண்டு எனக்காக பரலோகத்துல எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் சொல்றார். உங்களுக்காக எனக்காக ஒரு கிரீடம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஆமென். அதை நீங்களும் நானும் பெறணும்னா உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்ம வெற்றியாய் ஓடி முடிக்கணும். வெற்றியாய் ஓடி முடிக்கணும்னா ஆவியானவர் முக்கியம். இந்த ஆவியானவர் உங்களை ஞானஸ்தானம் பண்ணாம உங்களால வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. கணுக்கால வச்சு எதையும் நீங்க பெற முடியாது, முழங்கால வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இடுப்பளவை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீச்சலாழ உங்களுக்கு வேணும். ஆமென். அதை உணர்ந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை முழுகடிக்கும்படி, உங்களை நிரப்பும்படி ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சத்தமா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து ஊழியமாகட்டும், அவங்க ஆரம்பிக்கும் பொழுது எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாங்க? ஆவியானவரோடு கூட ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா வெற்றியா இருந்ததை நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கே இந்த ஆவியானவர் தேவைப்பட்டார். ஆமென். இயேசு கிறிஸ்து ஆவியானவர் இல்லாமல் என்ன பண்ண முடிஞ்சிருக்காதுங்க, ஜெயமா அவரால் முடிஞ்சிருக்க முடியாது. அவர் பிறக்கணும்னா ஆவியானவர் தேவைப்பட்டார்.
அவர் அற்புதங்களை செய்யணும்னா ஆவியானவர் தேவைப்பட்டார். அவர் கனியுள்ள வாழ்க்கை வாழணும்னா ஆவியானவர் தேவைப்பட்டார். அவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும்னா ஆவியானவர் தேவைப்பட்டார். 3வது நாள் உயிரோடு கூட எழும்பணும்னா ஆவியானவர் தேவைப்பட்டார். பரிசுத்த நம்மளை போல இயேசுவுக்கு சோதனை வந்தது, நம்மளை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டார். ஆனா அவரால் ஜெயிக்க முடிந்தது. நம்ம விழுந்து விழுந்து எழறோம்னா என்ன காரணம்னா அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 அதான் சொல்லுது, அவர் ஆவியானவரால் பூரணமா நிரப்பப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஞானஸ்நானம் எடுத்து எழும்பொழுது ஆவியான ஒரு புறாவை போல அவர் மேல இறங்கி மேல இருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்லி. அப்ப பாருங்க, இயேசு முழுக்க முழுக்க ஆவியானவரால் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு நிரம்பி இருந்தார். அவரை முழுக்க முழுக்க யார் நடத்தினதுன்னா ஆவியானவர் மட்டுமே நடத்தினார். அல்லேலூயா. அதனால தான் கல்வாரி சிலுவையில் அடிச்சப்ப ஆண்டவர் இப்படி சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார். ஒன்னு என் தேவனேன்றதுக்கு ஒன்னு என்ன அர்த்தம்னா பரலோக தேவன் கைவிட்டார், அதனால அவர் கஷ்டப்படுறார். 2வது ஆவியானவராச்சும் நம்ம கூட இருப்பாரு. இப்ப ஆவியானவர் நம்மளை விட்டு போயிட்டாருன்ட்டு என்ன பண்றாருன்னா என் தேவனே 2 முறை சொல்றார். ஒன்னு பிதாவாகிய தேவனையும் இன்னொன்னு பரிசுத்த ஆவியாகிய தேவனையும் அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். அருமையானவர்களே, இயேசுவுக்கே ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுடைய அந்த அனாயிண்டிங் தேவைப்படுது. அவரை வெற்றியா முடிக்கணும்னா நீங்களும் நானும் எம்மாத்திரம். நமக்கு இந்த ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது, இந்த பாவமான உலகத்தை வெற்றி கொள்ள முடியாது. ஆமென். இந்த நம்ம பரிசுத்தமா வாழ முடியாது. இந்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் நமக்கு தேவை. ஆமென். எப்படி தேவைன்னா கணுக்கால் அளவா சொல்லுங்க, இல்ல முழங்கால் அளவா, இடுப்பளவா, இல்ல நீந்தி நீந்தி முழுகத்தக்க அவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் எப்படி தண்ணிக்குள்ள போய் என்னை பார்க்கிறவர்கள் தண்ணியை பார்ப்பார்களோ அது போல ஆவியானவருக்குள்ள நான் போகணும். என்ன பார்க்கிறவர்கள் ஆவியானவர் எனக்கு பார்க்கணும், என்னை பார்க்கிறவங்க ஆவியானவரை பார்க்கணும். அல்லேலூயா. அதுதான் ஆவியானவரால் ஞானஸ்தானம் பண்ணப்படுகிற அனுபவம். ஆமேன். சத்தம் ஆமேன். நிறைய எடுத்துட்டு வந்தேன், ஆனால் டைம் இல்லை. நான் ஒரு சுருக்கமாக ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏன் பிரதர் இன்னைக்கு இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு எங்களை கொண்டு வந்து இந்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறாரு? ஏன் எனக்கு ஏன் அந்த உடன்படிக்கை செய்யணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னா நல்லா கவனிங்க. ஏற்கனவே நிறைய முறை இந்த பாயிண்ட்டை நான் சொல்லி சபையில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ஆனாலும் திரும்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படி அனுமதிச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த முறை உங்களுக்கு நோட்ஸில் எழுதுறதுக்கு இல்லை, உங்கள் இருதயத்தில் எழுதும்படி. எல்லாம் சொல்லுங்க, எங்கே எழுதணும்? இப்போ சத்தமாக சொல்லுங்க, எங்கே எழுதணும்? உங்கள் இருதயத்தில் இப்போ நீங்கள் எழுத போறீங்க. எல்லாம் ரெடியாக இருக்கிறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ஏன் என்னோட இந்த உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தணும்? ஏன் என்னை கொண்டு வந்து ஆவியாருடைய ஞானஸ்தானத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல் காரணம் என்னன்னா, we are the chosen person. முதல் காரணம், நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஆமென். சொல்லுங்க சத்தமா, நீங்களும் நானும். அதனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா இன்னைக்கு உங்களை கொண்டு வந்து அபிஷேகிக்க விரும்புறார். இங்க பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே, உலகமே உண்டாகல, பிதாவாகி தேவன் இருக்கிறார், குமாரனாகி இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகி தேவன் இருக்கிறார். 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப பிதாவாகி தேவன் பேசுறாரு. இந்த சபையில ராமாலயில உலகமே உண்டாகல. என்ன உண்டாகல? வானமும் உண்டாகல, பூமியும் உண்டாகல. அதுக்கு முன்னாடியே பிதாவாகி தேவன் பேசுறாரு. உஷான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. காவேரின்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கலாமான்னு கேட்குறாங்க. வல்ராக்கான்னு ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கலாமா? மேனகம்மான்னு இருக்கிறாங்க, அவங்கள ரட்சிக்கலாமா? இப்படின்னு ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி கேட்குறாங்க. ஏசு கிறிஸ்து உடனே அவருக்கு உங்கள் பேரில் சொன்ன சந்தோஷம் வருது. உங்கள் பேரில் சொன்னோடனே உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் உங்கள் பேர் சொல்லுங்க. அது பேர் ஏங்க இந்த நேரத்தில் ஞாபகம்? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்க கூட மாட்டேங்கிறீங்களே, இந்த நேரத்தில் அந்த பேரை சொல்லி வெறுப்பேற்றுறீங்க பாருங்க அப்படின்னு வாங்க. ஆனால் பிதா உங்கள் பேரை சொன்னோன்னே இயேசு சந்தோஷப்பட்டாராம். சந்தோஷப்பட்டு அவங்கள ரட்சிங்க, அவங்களுக்காக நான் மனுக்குலத்துக்கு போய் என் உயிரை தரேன்னார். அல்லேலூயா, ஆமென். உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அவங்கள ரட்சிக்கிறது நீங்க செஞ்சிருங்க, நான் என்ன பண்றேன்னா அவங்கள அபிஷேகித்து எப்படியாகில பரலோகத்துக்கு கொண்டு வந்துடுறேன்ற. அவங்கள ஆயத்தப்படுத்தி எது தப்பு எது சரின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க கூட இருந்து சொல்லி கொடுத்து நான் பரலோகத்துக்கு எப்படி நான் கூட்டு வந்துடுறேன்னு. இது எப்பங்க நடக்குது?
எப்பங்க நடக்குது? வானத்தையும் படைக்கல, பூமியும் படைக்கல, மனுஷன் இது வரைக்கும் படைக்க கூட இல்லை. அப்பவே உங்களை குறித்துதான திட்டம் பிதாவின் இருதயத்தில் வந்து விட்டது. நீங்கள் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல. We are the chosen person. We are the separated one. We are the selected one. Amen. Amen. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க உங்களை பத்தி? பிசாசு உங்களை பத்தி என்ன வேணா சொல்லிட்டேங்க. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கறாரு தெரியுமா? உங்களை செலக்ட் பண்ண பர்சனை தம்முடையவர்களா பார்க்கறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. 1 பேதுரு 2:9 வசனம் சொல்கிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்களா? உங்க மேல எத்தனை பேரை வச்சு கூப்பிடுறாரு பாருங்க. நீங்க யாரா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்களாம். அப்பாயிண்ட், அதாவது மன்னிக்கணும், யூ ஆர் த chosen one. நீங்க யாருங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டமா, ராஜரிகமான பரிசுத்த ஜாதியா. இங்க பாருங்க, மனுஷன் உங்களை பார்க்கும்போது இப்ப இருக்கிற நிலைமையில உங்களை பார்ப்பான். ஆனா கர்த்தர் உங்களை பார்க்கும்போது எப்படி தெரியுமா பார்ப்பாரு? பரலோகத்துல நீங்க எப்படி இருப்பீங்கன்னு பார்க்கிறார். உங்களை பரிசுத்த ஜாதியா பார்க்கிறார். உங்களை பார்க்கும்பொழுது வாவ் என் பிள்ளை அப்படின்னு பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்களா? இது உங்க இருதயத்தில் எழுதுங்க. உங்க இருதயத்தில் இதை எழுதாததுனால தான் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? விழுந்து விழுந்து எழறீங்க. இயேசு விட்டு தூரம் போறீங்க. இயேசுவுக்கு பிரியமானதை செய்யாம அவருக்கு பிடிக்காதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறீங்க. நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இந்த கிராமத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா ரட்சிப்புக்குள்ள வந்தது நீங்களும் நானும். இந்த கிராமத்தில் நம்மளை விட நல்லவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, நம்மளை விட பக்திமான்கள் இருக்கிறாங்க. ஆனா உங்களை எண்ணி தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் ஆதி முதற்கொண்டே நம்ம மேல இருந்த திட்டம் அப்படி இருதயத்தில் வந்தது. ஆமென். நம்மளை அப்படியே செலக்ட் பண்றாருங்க. நம்மள செலக்ட் பண்ணப்பட்டவங்க. அதனால இன்னைக்கு கொண்டு வந்து உங்களை அபிஷேகம் பண்ணணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. சீஷர்கள் யாருன்னா எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனா அவங்கள மட்டும் கர்த்தர் செலக்ட் பண்ணி இவர்களை என் சீஷர்கள் செலக்ட் பண்றார். அவங்களாம் யாருங்க? chosen person. அதனாலதான் அவங்கள அந்த பெந்தேகோஸ்தே நாளைக்கு கொண்டு போய் அந்த மேல் வீட்டு அறையில வச்சு அவங்க மேல ஒரு அபிஷேகத்தின் ஆவியானவருடைய அபிஷேகத்தை, ஞானஸ்தானத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாத்துறார். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறுது. ஆமென். இந்த நாள்ல எழுதி வச்சுங்க, உங்க வாழ்க்கை மாறப்போகுது. ஆமென். because you are the chosen person. ஆமென். you are the selected one. ஆமென். உங்களை செலக்ட் நீங்க செலக்டட் ஒண்ணுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. இங்க பாருங்க, டைம்ல அதனால நான் அப்படியே சொல்லிடுறேன். என்னாகும் 11:17 வசனம் சொல்கிறது, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வராராம். அப்போ மோசே ஆண்டுகிட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். என்ன விண்ணப்பம்னா, ஆண்டவரே நான் ஒருத்தனே இவ்வளோ லட்சம் ஜனங்களை என்ன பண்ண முடியல, நடத்த முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப பாரமா இருக்கு. சிலர் முறுமுறுக்கிறாங்க, வணங்கா காலத்துள்ள ஜனங்களா இருக்கிறாங்க. நீங்க எவ்வளோ அற்புதம் செஞ்சாலும், எவ்வளோ அதிசயத்தை செஞ்சாலும் உங்களை விட்டு தூர போறாங்க, உங்களை நிந்திக்கிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துறாங்க. அதனால இந்த பாரத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட இவன் முறையிடுறான் பாருங்க. மோசே முறையிடும் பொழுது 25வது வசனத்தில் ஆண்டு இப்படி சொல்றாரு, கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனோடு பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆமென். இங்க பாருங்க, மோசேக்குள்ள இருந்த அந்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா 70 பேராகிய மூப்பர்கள் மேல, அந்த சபை மேல கடத்துறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் சோஸ் பண்றார், செலக்ட் பண்றார். எத்தனை பேரை செலக்ட் பண்றாருங்க? இங்க பாருங்க, இந்த ஆலயத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னா நீங்க தான் அந்த செலக்டட் பர்சன். உங்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அன்னைக்கு மோசே மேல இருந்த அந்த ஆவியானவரை 70 பேர் மேல கடத்தினார் பாருங்க. 70 பேருக்கு அந்த ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு பாருங்க. அது போல இந்த சபையின் தலையாகி இயேசுவின் மேல இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை உங்க மேல டிரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறார். உங்களை அதே ஆவினால ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க தான் அந்த 70 பேர்ல ஒருத்தர். ஆமென். சத்தமா சொல்லுங்க. இங்க பாருங்க, 70 பேர்னு இன்னைக்கு ஒன்றும் பிரிக்கல ஆண்டவர். ஏன்னா யோவேல் 2:28 வசனம் இப்படி சொல்லுகிறது,
மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி நான் என்ன பண்ணுவேன், கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் 70 பேர் மேல அப்படின்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, மாம்சமான அந்த வசனத்தை படிங்களா, ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்படியே எடுத்து படிங்க சீக்கிரம். யோவேல் 2:28-29. சரி, நானே படிச்சிடறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, இங்க பாருங்க, இந்த லாஸ்ட் டேஸ்ல, அதாவது என்ன சொல்றதுன்னா, 70 பேரை மாத்திரம் இல்ல, எல்லார் மேலேயும் கர்த்தர் ஊத்தணும்னு விரும்புறார். ஆனா என்னன்னு தெரியல, அந்த 70 பேர் மட்டும் திரும்ப திரும்ப வந்து நிக்கிறாங்க. ரிஜெக்ட் ஆகிறவங்க ஆட்டோமேட்டிக்கா ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. இங்க பாருங்க, இந்த 70 பேர் அபிஷேகிக்கும் போது சிலர் வீட்டில் இருந்தாங்க, 2 பேர் வீட்டில் இருந்தாங்களாம், அவங்களும் அபிஷேகத்தினால் நிரம்பினாங்கன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உண்மையிலே சுச்சுவேஷனால உண்மையிலே சிலரால் இன்னைக்கு வர முடியாது. அவங்கள நான் சொல்ல புரிந்துங்க, அவங்களுக்கு இந்த அபிஷேகம் கிடைக்கும். 2 பேர் உள்ள இருந்து பெற்றுக்கிட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி பெற்றுக்குவாங்க. ஆனா உண்மையிலே வராதவங்க யாருன்னா ரிஜெக்டட் பீப்புள் தான் சொல்ல முடியும். அவங்க வந்து கொடுப்பன இல்லை இந்த அபிஷேகத்தை வாங்குறதுக்கு, அவங்க செலக்டட் ஒன்று இல்லாம போயிட்டாங்க, பாவம் பாருங்க. ஆனா உங்களை என்ன கர்த்தர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமேன், ஆமேன். நீங்கள் நானும் செலக்டட் ஒன். ஆமேன், இதை மறந்துடாதீங்க. ஆமேன் சொல்லுங்க சத்தமா. ரெண்டாவது, ஏன் இந்த ஞானஸ்தானத்தை நமக்கு கொடுக்கணும்? ரெண்டாவது, we are the appointed one. எல்லாம் சொல்லுங்க, we are the, முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், we are the chosen one. ரெண்டாவது, we are the appointed one. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க பாருங்க, ஒரு பையன் எத்தனை பேர் வேணாலும் பொண்ணு பார்க்கலாம், ஆனா யாரோ ஒரு பொண்ணு கிட்ட தான் நிச்சயதார்த்த உடன்படிக்கை செய்ய முடியும். ஆமா தானுங்க, சொல்லுங்க. அந்த நிச்சயதார்த்தத்தை பண்றாங்கன்னா அவங்க தான் நியமிக்கப்பட்டவர்கள், அப்பாயிண்டட். ஆமேன், ஆமேன். உங்களுக்கு எனக்கு ஏன் தெரியுமா இந்த உடன்படிக்கை கர்த்தர் தரணும்? we are the appointed person. நியமிக்கப்பட்டு, அந்த உடன்படிக்கைக்காக நியமிக்கப்பட்ட பர்சன். இங்க பாருங்க, கர்த்தர் வானத்திலிருந்து பூமியை பார்க்கிறார், பார்த்தா சபையை பார்க்கிறார், பார்த்தா உங்களை என்னையும் தான் அப்பாயிண்டடா பார்க்கிறார். நிறைய பேர் இருக்கலாம் சர்ச்சில், ஆனா உங்களுக்கு எனக்கு தான் அப்பாயிண்டட் கிடைச்சிருக்கு. நீங்கள் நானும் தான் அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்ட பர்சன். உங்ககிட்ட தான் அந்த உடன்படிக்கை செய்யணும்னு கர்த்தர் வந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எனக்கும் ஒரு சத்தியத்தை பண்றார் கர்த்தர். என்ன சத்தியம் தெரியுமா? இன்னைக்கு உடன்படிக்கை பண்றேன்ல, உங்களை கண்டிப்பா பரலோகத்துக்கு கொண்டு போய் என் வலது பாரசத்தில் உங்களை உட்கார வைப்பேன். ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு மகிமையா. இங்க பாருங்க, ஏசப்பா கிட்ட நிறைய பாவியான ஸ்திரீகள் வந்தாங்க, வேதம் சொல்லுது. ஒரு முறை அந்த நலத தைலத்தை எடுத்துட்டு ஒரு அம்மா வராங்க. அப்புறம் ஒரு அம்மாவை விபச்சாரம் செஞ்சாங்க, கையும் காலமாக பிடிச்சின்னு வராங்க. இன்னொரு முறை இன்னொரு அம்மா அதே மாதிரி ஒரு தைலத்தை எடுத்துட்டு வந்து ஊத்துது. இந்த மாதிரி நிறைய பேர் ஆண்டுகிட்ட வராங்க, அவங்களாம் ரட்சிக்கப்பட்டு மாற்றப்பட்டு போறாங்க. கரெக்டுங்களா? ஆனா ஒரே ஒரு பாவி கிட்ட தான் இயேசு தேடி வரார். அந்த ஸ்திரீ யார் தெரியுமா? சமாரியா ஸ்திரீ. ஆமேன். ஆக்சுவலா மற்ற ஸ்திரீங்கெல்லாம் அப்பாயிண்டடா இல்ல ஆக்சிடென்டடா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சமாரியா ஸ்திரீ அப்பாயிண்டட், நியமிக்கப்பட்டவள். அதனால தான் இயேசுவே தேடி வந்தார். இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது ஏன் தெரியுமா? அருமையானவர்களே, நீங்க அப்பாயிண்டட் பர்சன். ஆமேன். அதனால தான் பரலோகத்திலிருந்து ஸ்பெஷலா அவருடைய அபிஷேகத்தோடு கூட இங்க வந்திருக்கிறார். அவருடைய ஆவியானவரோடு கூட இந்த சபையின் தலைவராகி இயேசு வந்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு உங்களை அனுப்பணும்னு அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன், ஆமேன். 2 கொரிந்தியர் 11:2 இப்படிதான் சொல்லுகிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நீங்களும் நானே யாருன்னா நியமிக்கப்பட்டவர்கள். அந்த ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையா நம்ம எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோங்க? அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமே, நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா.
அதனால தான் இந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த சமாரிய ஸ்திரியை கர்த்தர் தேடி வந்து அவளை அப்பாயிண்ட் பண்றாரு பாருங்க, அப்பாயிண்ட் பண்றாரு பாருங்க. அவ சொல்றா, அவகிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, சில கான்வென்சேஷன் போயிட்டு உடனே ஆண்டவர் சொல்றாரு, போய் உன் புருஷனை கூட்டினாமான்றாரு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு புருஷனே இல்லைங்க அப்படின்னு. கரெக்டாக சொன்னமா நீ? ஏன்னா ஏற்கனவே 5 பேர் இருந்தாங்க, அவனுக்கு விட்டு போயிட்டானுங்க, இப்போ உங்களோட ஒருத்தர் இருக்கிறான், அவனும் உனக்கு புருஷன் இல்லைன்னு அந்த அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. கவனிங்க, அந்த 6 பேரும் உனக்காக நியமிக்கப்பட்ட புருஷன் இல்லை, நான் தான் உன் மணவாளன்னு இயேசு சொல்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்களை பார்த்து இயேசு சொல்றார், சபைக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு ஒரே மணவாளன் உண்டு, அவர் தான் இயேசு. ஏங்க அப்போ நாங்கள் எங்களுக்கு தொட்டு தாலி கட்டினார், அவர் யாருங்கன்னு கேட்டுட்டு போறீங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல, அதாவது இயேசுக்கு ஈக்குவலாக சிலதை வச்சிருப்பீங்க பாருங்க. முன்னாடி ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி விக்கிரகங்கள் தான் உங்களுக்கு மணவாளனாக இருந்துச்சு. கரெக்டா? சொல்லுங்க. விக்கிரகம் தான் உங்களுக்கு மணவாளனாக இருந்துச்சு. அது இப்போ தூக்கி போட்டீங்க. இந்த அம்மா கூட ஏதோ மணவாளன் போல இருந்துச்சு. நம்ம எப்படி எத்தனையோ தேடி போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல், ஏசப்பா நீங்கள் என்னை காப்பாற்றுங்கன்னு இந்த மணவாளனை தேடி வந்தோமோ, அது மாதிரி இந்த அம்மா எதையோ தேடி போச்சு. இந்த கணவர் வேலைக்கு ஆகலை, அந்த கணவர் அவராச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இப்போ மணவாளன், உண்மையான மணவாளன் வராரு. நான் தாமா உன்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், நீ எனக்காக நியமிக்கப்பட்ட மணவாட்டின்னு அவளை செலக்ட் பண்ணி ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுக்குற. அல்லேலூயா. அவள் வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையை மாறுது. ஆமேன், ஆமேன். 2வது, நீங்கள் அப்பாயிண்டட் பண்ணப்பட்ட பர்சன். இது உங்கள் இருதயத்தில் எழுதுங்க. யூ ஆர் த சோசன் ஒன், யூ ஆர் த அப்பாயிண்டட் ஒன். 3வது நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் யார் தெரியுமா? வி ஆர் கால்டு பர்சன். நம்ம யாருன்னா அழைக்கப்பட்டவர்கள். யாருங்க? முதல்ல எல்லாரும் சொல்லி, நம்மளா தெரிந்தெடுக்கப்பட்டவங்க, நம்ம நியமிக்கப்பட்டவங்க, அடுத்து அழைக்கப்பட்டவர்கள். உங்க மேலே என் மேலேயும் அழைப்பு இருக்குது. ஆமே. இங்க பாருங்க, நீங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க. பிரதர் எனக்கே வயசாயிடுச்சு பிரதர், நானே போன்னு இருக்கிறேன் பிரதர் அப்படின்றீங்களா? இல்லை. உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. உங்களால் ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆமேன். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். போன வாரம் நீங்கள் வந்தீங்களா? வரல. நிறைய பேர் வரல. யார் வரலன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வாரம் வந்திருக்கிறீங்களே, ஏன் தெரியுமா? அட பிரதர், போன வாரம் அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு, இது இருந்துச்சு, இந்த இருந்துச்சு, இந்த வாரம் எதுவும் இல்லை, சும்மா இருந்தேன்னு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் அழைக்கப்பட்டதுனால வந்திருக்கிறீங்க. ஆமேன். இந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால வந்திருக்கு. ஏன் தெரியுமா அழைச்சாரவங்கள? நீங்க இயேசுவை போல ஊழியம் செய்யணுன்றதுக்காக. எலியா மேல இருந்த அபிஷேகம் யார் மேல வந்துச்சு? சொல்லுங்க. ஏன் வந்துச்சு? எலியா தீர்க்க தரிசன ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, நிறைய தீர்க்க தரிசிகளை உருவாக்கிட்டு இருக்கிறார். அவங்க மேலெல்லாம் கிடைக்காத இந்த ரெட்டிப்பான வல்லமை எலிசா மேல வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் கால்டு பர்சன். அவன் தான் யாருங்க? சொல்லுங்க. அவன் தான் அழைக்கப்பட்டவன். மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் தான் பேசுறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்குற எல்லாம் உண்மைதான். ஆனா அழைக்கப்பட்டவன் யாருன்னா எலிசா மட்டும்தான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் 14:12, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட அதிகமாகவும் செய்வான். என்னை விட உங்களை என்ன ஏன் தெரியுமா ஞானஸ்தானம் கொண்டு வந்திருக்கிறாரு? அவர் மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்ம மேல கொடுத்து, இயேசுவின் மேல இருந்த அந்த அபிஷேகத்தை நம்ம மேல கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை விட ரெட்டிப்பா நம்ம ஊழியம் செய்யணும். ஆமேன். எலியாவோட எலிசா டபுள் மடங்கு ஊழியம் செஞ்சாரு பாருங்க, அந்த மாதிரி நீங்களும் நானும் ஊழியம் செய்யும்படி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் சொல்லிடுங்க. 3 காரியம் சொன்னேன். ஏன் இன்னைக்கு நம்மளை ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்? நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். 2வது நம்ம தான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, கல்யாணம் வருது, யாருக்கு போய் மேக்கப் பண்ணுவாங்க? நியமிக்கப்பட்டவங்களுக்கு தான் மேக்கப் பண்ணுவோம். நிச்சயதார்த்தம் யாரோட ஆச்சா அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க? மேக்கப் பண்ணுவாங்க. கல்யாண பெண்ணுக்கான அந்த ஸ்தானத்தில் யார் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க? நியமிக்கப்பட்டவங்களை தான் உங்களை என்னையும் அவருடைய வலது பார்சல உட்கார வைக்க போறார் அவர். ஆமேன்.
அதுதான் அவர் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற உடன்படிக்கை. ஆமீன் சொல்லுங்க. நீங்களும் நான் நியமிக்கப்பட்டவர்கள். கல்யாண பத்திரிக்கையில இயேசு கிறிஸ்து மணவாளன் பேரா எழுதிடுவாங்க. மணவாட்டி பேர்ல யார் பேர் திரும்ப எழுதப்படும்? உங்க பேர், என் பேர், நம்ம பேர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பேர் எழுதும் போது நிறைய அவர் வல்லவர் நல்லவர் அப்படின்லாம் எழுதும். நமக்கு எழுதும் போது ஒன்றும் தகுதி இருக்காது. பார்க்குறவங்க பார்ப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு எதனா படிச்சிருக்குன்னு பார்த்தா ஒன்றுத்தையும் படிக்கல, இது எதனா செஞ்சிருக்குமான்னு பார்த்தா ஒன்றுத்தையும் செய்யலை, இதுக்கு எதனா ஒரு வரலாறு இருக்கா, எதனா பேர் இருக்கா, இல்லை கடை வச்சிருக்கு, எதனா ஒரு இவ்வளோ பெரிய ஆள் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு, இந்த பொண்ணுக்கு எதனா தகுதி இருக்குதான்னு பார்த்தா ஒரு தகுதியும் நமக்கு இல்லை. ஆமென். தகுதி இல்லாத நமக்கு அவர் மகா பெரிய கிருபையை தந்து நம்மளை தகுதி உள்ளவங்களா மாத்திட்டார். அல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்படுவதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஆமா தானேங்க? ஆமா தானே? நியமிக்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குதுங்க? அழைக்கிறதுக்கு எதனா நமக்கு தகுதி இருக்குதா? இல்லை. ஆனா உங்களை என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நியமித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். விசேஷமானவர். அப்படியே எழுந்து நிற்கலாமா? எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய ஃபாஸ்டா பாடி அடிச்சு அது மாதிரிலாம் இல்லை. நீங்க கேட்க போறீங்க, இன்னைக்கு எங்களுக்கு வசனம் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, ஞானஸ்தானம் பண்ணுவேன்னு, எங்களை ஞானஸ்தானம் பண்ணி அனுப்புங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எல்லாரும் அப்படி கண்களை மூடி பக்கத்தில் எங்கேயும் பார்க்காதீங்க. பக்கத்தில் எங்கேயும் பார்க்காது. கொஞ்ச நேரம் ஒரு 5-10 நிமிஷம் உங்களை விட்டு கொடுங்க. இன்னைக்கு ஆவியானவர் உங்களை ஞானஸ்தானம் பண்ணணும்னு விட்டு கொடுங்க. இன்னைக்கு சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்களை வரைக்கும் கர்த்தர் ஞானஸ்தானம் பண்ண விரும்புகிறார். பிரசங்கம் பண்ணி முழு பலன் போயிடுச்சு. இனிமே நீங்க தான் கேட்டு வாங்கிக்கணும். இனிமே நீங்க தான் கேட்டு வாங்கணும். தயவு செய்து இந்த பரிசுத்த இந்த ஓய்வு நாள்ல, இந்த பண்டிகை நாள்ல, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில இயேசு வந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் மேல இருக்கிற அந்த ஆவியானவரை உங்க மேல கொடுக்கும்படி வந்திருக்கிறார். உங்களை ஞானஸ்தானம் பண்ணும்படி வந்திருக்கிறார். நீங்க ஏன் தெரியுமா விழுந்து விழுந்து எழறீங்க? ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில விசுவாசம் இல்லை? ஏன் தெரியுமா உங்க வாழ்க்கையில கர்த்தரை நம்ப முடியல? ஏன் தெரியுமா கர்த்தரை விட மற்ற காரியங்கள் உங்களுக்கு பெரியதா தெரியுது? நீங்க இன்னும் கணுக்கால அளவில் இருக்கிறீங்க, நீங்க இன்னும் முழங்கால அளவில் இருக்கிறீங்க, நீங்க இன்னும் இடுப்பளவிலே இருக்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போகும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். நீச்சல் ஆழத்தை கொண்டு போகும்படி உங்களை கொண்டு வந்திருக்கிறார். யோவான் அததான் சொல்றார். நானோ உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன், எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவியினால அக்கினியினால உங்களை ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அந்த இயேசு கிறிஸ்துவின் மத்தியில வந்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள் சபையே, பெற்றுக்கொள். விட்டுக்கொடு அந்த ஆவியானவருக்கு உன்னை விட்டுக்கொடு. உங்களை ஞானஸ்தானம் பண்ணும்படிக்கு ஆவியானவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை ஞானஸ்தானத்தை கொடுங்கப்பா, ஆவியினால என்னை ஞானஸ்தானம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் கேட்கலாமா? விட்டு கொடுங்க, ஒரு நிமிஷம் விட்டு கொடுங்க. உங்க பாவ அறிக்கையெல்லாம் செய்து ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த ஞானஸ்தானத்தை நீங்க நான் பெற்றுக்கொண்டு தான் போன ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்தாவியானவரே, நன்றி பரிசுத்தாவியானவரே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இன்னைக்கு உங்க மத்தியில் உலாவி. கண்ணை யாரும் பார்க்காதீங்க, கண்ணை திறந்து யாரையும் பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க, ஒப்புக்கொடுங்க, உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்க. அந்த ஆவியானவர் ஞானஸ்தானம் பண்ணும்படி வந்திருக்கிறார். ஞானஸ்தானம் பண்ணும்படி முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீந்தி முழுகத்தக்கதாக நிரப்புங்கப்பா. ஒவ்வொருவரையும் விடாதீங்க. சின்ன குழந்தைங்க முதல் பெரியவர்கள் வரைக்கும், சிலருக்கு ஜில்லுன்னு ஆவியானவர் உங்க மேல இறங்குற அனுபவம் உங்களுக்கு வரும்.
ஜில்லுன ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். சிலர் மேல நெருப்பு போல, அக்கினி போல சிலர் மேல ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். யாரோ ஒருத்தர் உங்களை தொடர மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஒப்பு கொடுங்க, கண்ணை திறந்து பார்க்காதீங்க, ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் முழுசா உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஞானஸ்தானம் பண்ணுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டாண்டவரே. மோசேக்குள்ள இருந்த அந்த ஆவி 70 பேர் மேல புறப்பட்டது போல இந்த சபையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே புறப்படட்டப்பா. அநேகர டங்ஸ்னால, புதிய அந்நிய பாஷைனால நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்க. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. சிலர் அழுவுறீங்க, சிலர் அழுவுறீங்க, சிலர் அழணும் போல தோணுது, சிலர் அழணும் போல தோணுது. எப்படி ஆண்டவர் உங்களை சொல்றாரு அப்படி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, தயவு செய்து விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டு தான் வெளியே போகணும். இன்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு தான் வெளியே போகணும். அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும், கனி உள்ள வாழ்க்கை வரும். பரலோகத்துக்கு நீங்க போகவே முடியும். இந்த ஞானஸ்தானம் இல்லாம போக முடியாது. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே. கண்ணை மூடி எல்லாரும் கேளுங்க. வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறோம் நாங்கள், தாகத்தோடு காத்திருக்கிறோம். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ரபாகா, தாகத்தோடு காத்திருக்கிறோம் நாங்கள், தாகத்தோடு காத்திருக்கிறோம்.